தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் முதன்மையாக செயல்பட்டு வருவது அண்ணா பல்கலைக்கழகம். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் மாணவர்கள் ஏராளமானோர் சென்னையில் தங்கி அண்ணா பல்கலைக்கழகத்தில் உயர் படிப்புகளை படித்து வருகின்றனர். இந்நிலையில் கன்னியாகுமரியை சேர்ந்த மாணவி ஒருவர் பல்கலைக்கழக வளாகத்தில் வைத்தே பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதாக வெளியான தகவல் தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, சீமான், விஜய் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதற்கு திமுக அமைச்சர் கோவை செழியன், மாணவி பாலியல் சம்பவத்தை சிலர் அரசியலாக்க பார்ப்பதாக கூறியிருந்தார். சில மாதங்களுக்கு முன்பு கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி ஒருவர் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலையானார். இந்த விவகாரம் இந்தியளவில் பேசுபொருளானதோடு மாநிலந்தோறும் போராட்டங்கள் வெடித்தன. இந்நிலையில் இந்த கொடூர சம்பவத்தை நிகழ்த்திய குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அருகே பிரியாணி கடை நடத்தி வந்துள்ளார். சென்னையில் கோட்டூர்புரம், மயிலாப்பூர், வேளச்சேரி, மந்தைவேலி உள்ளிட்ட பகுதிகளில் ஞானசேகரன் மீது திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. நாள்தோறும் பிரியாணி விற்பனையை முடித்துவிட்டு வீடு கிளம்புவதற்கு முன்பு பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் உள்ள காட்டுப்பகுதிக்குள் ஞானசேகரன் சென்று வருவது வழக்கம். இந்த காட்டுப்பகுதிக்குள் பல்கலைக்கழக மாணவர்கள் தங்கள் காதலரோடு தனிமையில் பொழுதை கழித்து வருவதாக கூறப்படுகிறது. இதை அறிந்து கொண்ட ஞானசேகரன் காதல் ஜோடிகளை புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்துக்கொண்டு பின்னர் அவர்களை தனித்தனியே சந்தித்து மிரட்டி பணம் பறித்து வருவது வழக்கமாக வைத்துள்ளார். அவ்வாறு கன்னியாகுமரியை சேர்ந்த இளம்பெண் டிசம்பர் 24ஆம் தேதியன்று அவரது காதலனுடன் இருப்பதை வீடியோ எடுத்தவர் அதனை காட்டி சமூக வலைதளங்களில் பரப்பி விடுவதாக மிரட்டினார். இதனால் பதற்றமடைந்த மாணவி கையெடுத்து கும்பிட்டும் வலுக்கட்டாயமாக அவரை தூக்கிச் சென்று ஞானசேகரன் வேட்டையாடினார். இந்த சம்பவம் குறித்து மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் பிரியாணி கடை நடத்தி வந்த ஞானசேகரனை கைது செய்தனர். முதலில் சந்தேகத்தின் அடிப்படையில்தான் ஞானசேகரன் கைது ஆகியிருக்கிறார். ஆனால் அவரிடம் விசாரணை நடத்திய அதே நேரத்தில் ஞானசேகரனின் தம்பியிடம் கேட்டறிந்தனர். தனது அண்ணன் இந்த செயலை செய்திருக்க வாய்ப்புள்ளது என அவர் கூறவே ஞானசேகரனிடம் கிடுக்குப்பிடி விசாரணையை தொடங்கினர். மேலும் டிசம்பர் 24ஆம் தேதி இரவில் ஞானசேகரன் அணிந்திருந்த ஆடையை அவரது தம்பி எடுத்து வந்து காவல்துறையிடம் ஒப்படைத்தார். இதனை பாதிக்கப்பட்ட மாணவியிடம் வீடியோ காலில் காண்பித்த போது இந்த ஆடை அணிந்தவர்தான் தன்னை சீரழித்தார் என அழுதவாறே கூறினார். பின்னர் ஞானசேகரனுக்கு மருத்துவ பரிசோதனை செய்தபோது அதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த பல்கலைக்கழகமான அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்திலேயே மாணவிக்கு நேர்ந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பும் அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பும் நிலவி வருகிறது. மாலை முரசு செய்திகளுக்காக குற்றப்பிரிவு செய்தியாளர் ராகவேந்திரனுடன் சக்தி.